கிரிச்சடா கிரிச்சடா எல்லாருமே சூப்பர் தான். அதாவது ஒரே கொஸ்டின் பட் அதுல ரெண்டு மீனிங் இருக்கு. பணி தொடருமா, யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா, பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனா அது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசிச்சு பண்ற விஷயம், இதுவும் ரசிச்சு தான் பண்றேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால இப்போ இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூல இருக்கார்ல, அந்த மாதிரி ஆசுவாசம். ஓகே, அவ்வளவுதான். என்ன யோசிக்க முடியல எதுவும். அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான். இல்ல இங்க நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு, தியேட்டர் கிடைக்கல. அப்புறம் பண்ணலாம் நினைச்சேன். அதுதான். Jojo sir, congratulations, a fantastic film. Thoroughly enjoyed your film. இப்போ the question that I'm asking is on behalf of Malayalam cinema. இப்போ மத்த South Indian languages they are all making, when they release a film, they release it in all 4 South Indian languages and ஹிந்திலையும் போடுறாங்க, 5 languages ரிலீஸ் பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content and we're impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. A vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salmaan, who's actually whose movies are being made into pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages நீங்க simultaneously ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. நான் இப்போ எனக்கும் ஆசை இருக்கு, இந்த படம் ஒரே டைமில் எல்லா இடத்துக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். எனக்கு கிடைச்சது இப்ப பண்ணா தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்கு, ஒரே படியா ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்கு. ஆனா இப்பதான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லுது. நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்றது. சார் நீங்க ஒரு நடிகர், இப்போ சார் இங்க டைரக்டும் பண்ணிருக்கீங்க, பிரமாதமா இருக்கு படம். அதே நேரத்துல உங்களை மாதிரி இப்படி ஆச்சாரபாவா இருக்கிறவங்க வில்லனாவும் அந்த சைஸ்ல போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவல்ல பாக்குற எங்களுக்கு பப்பா இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லம் பெருசா இருப்பாப்ல, நீங்க 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இந்த கிரிமினல் இந்த படத்துல இவரு எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் அது உள்ள இருக்கிறது இல்ல, மைண்ட் செட் உருவத்தில் இல்ல. தண்ணி போட்டாலும் வலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும், இல்லைன்னா இது நான் இன் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டானு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்பதான் இவர் பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்தேன், அப்படித்தானே சொல்றோம். 2 பேரும் ஒரு பேரா அதுல ஒரு பிளே எல்லாம் நான் பார்த்து ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கணும் இவரு, அதுதான் என்னோட டிசைன். இப்பெல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்துல தான் டைட்டில் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க பணின்னு டைட்டில் மலையாளத்துலயும் அதான் டைட்டிலா? 2வது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டு, ஆனா அது யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நிஜம். டிஃபெண்டர் போடுறேன்னு சொன்னேன், அப்புறம் நான் டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட மீனிங். ചേട്ടാ ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി, നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആരുടെ സംഭവം കുറിച്ചിട്ടാ പറയുന്നത്?
இல்லை அது நான் சொல்றது மிஸ்டேக்கா இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு பண்ணினா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலைதான், ஆனா செஞ்சிடுவா அப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஜெஸ் சார், ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கேமராமேன் யாரு? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு, இவர் போயிடுவார் பைக்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப இதுவா இருந்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயாவும் அவங்களும். ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படிதான் இருக்கும்ட்டு? ஏன்னா நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிடுவேன், அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமா இந்த அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவரு. நமக்கு அது சொன்னா போதும், தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும். அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவரை பேச வேணாம், நான் வந்து இல்ல இவரை பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன். ஆனா அது தேங்க்யூ. படத்துல அபிநயா பேசல. அந்த ஐயோ அது ஒரு என்ன சொல்றது, நம்ம சொசைட்டியில் பார்க்கணும் ஒரு கேரிகேச்சர் ஷேட் இருந்திருக்கு அந்த மேக்கப்ல எல்லாமே. வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப். அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்றது, இது அவ்வளோ பெரிய வேலை. அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தாரு, நான் இவர் எல்லாரும் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிட்டே இருப்பா. அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவா. ஆனா அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து இங்க பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணிய இது மாதிரி ஃபில்அப் பண்ற மாதிரி. அது அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து கதையை சொல்லி ஓகே வாங்குனீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நாங்க பார்த்தவங்க. ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குனீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட் தான் அங்க போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டேன். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது. இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு இவர் வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. அம்மா வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க சொல்லுங்க சார். சொன்னாரு, சி ஐ நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பண்ணிடு. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டமே தான் காட்டுவாங்க. இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியற ஒரு 2 ஹீரோ வில்லனுங்களை ஆனா வந்து போலீஸ்காரங்க பிடிக்கவே முடியல. கடைசி அவங்கள போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளவுதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு பண்றது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட, 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுல இதுதான் முடியுதுன்னு நானே நினைச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதுல அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிருக்கு. அதுல அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன். இது சரியான சொல்லல, இதுதான் கரெக்ட்னு சொல்லல.
ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட். இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும். இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்துல, அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா இல்ல வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசுல வந்ததுனால அதை முடிச்சிட்டேன். இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார்? இல்ல இது நான் 100 days ஷூட் போயிட்டேன். டைரக்டர் சார், ஏன்னா இந்த சிங் சவுண்ட் படம், இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணி இருக்குது. அதனால எல்லாமே வெளியிடும். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40+ நியூ ஆர்டிஸ்ட். அதனால டைம் ஜாஸ்தி எடுத்துட்டேன். ஆனா புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல. எல்லாமே வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு. சார் நீங்க வந்து டைரக்டர், நடிகர், அதாவது நடிகரா இருக்கும்போது நீங்க போயிட்டே இருப்பீங்க. டைரக்டும் போது இந்தாங்க இருக்கேன், டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சீன்ல வந்து அவங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க, நீங்க பார்க்க போறீங்க. அப்ப மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா யோசிச்சு பண்ணிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது, பொழைச்சு போனோம்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம மிக உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்றது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனா இது எல்லாமே என் லைஃப்ல வந்து இது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும். நல்லபடியா பண்ணா இங்க நல்லபடியா நிற்க முடியும். வேற எதுவும் பேக்கப் கிடையாது. அது அந்த மாதிரி. அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்க இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒன்னு கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்னு ஆஸ் அ டைரக்டர். இன்னொரு எஸ்டிமேஷன் அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், ஹூ வாஸ் அ வின்னர், த ஆக்டர் ஆர் த டைரக்டர்? 100% டைரக்டர் தான் வின்னர். லாஸ்ட் கொஸ்டின். டைரக்டரோட ஆர்ட் தான் சினிமா. சார் ஒரு நிமிஷம். தமிழ்ல ஐயோ எல்லாரும் வச்சு டைரக்ட் பண்ணணும் ஆசை இருக்கு. கிரிச்சேட்டா எல்லாருமே சூப்பர் தான். டைரக்டர் கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார் வந்து இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா தலைதான் ரேசிங்ல பயங்கரமா ஓட்டுவாரு காரு. ஆனா உங்க படத்துல வந்து நீங்க பயங்கரமா மிரட்டி எல்லா இடத்துலயும் சர்வசன் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி பிராக்டிஸ்? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவா இருந்தது. வேற அவருக்கு பிராக்டிஸ் எதுவுமே வேண்டாம், அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீட், ஆனா ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவரு நல்லா ஓடும். இருக்காங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. சரி, கேன் ஆஸ்க். சார் क्वेश्चन. ஆமா, இப்ப தமிழ்ல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்ப வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப வந்து நம்ம ஷெட்யூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும். சோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. சோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணல. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பனி திரைப்படத்துடைய பிரஸ் மீட்க்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், படக்குழுவினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரைப்படம் நீங்க பாத்துட்டீங்க. ஸோ படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு படத்துடைய டீம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் திஸ் பிரஸ் மீட். ஸோ பிஃபோர் வி பிகின்,
நேத்துக்கு இரவு பிரதீப் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேமராமேன் வந்து ஹி பாஸ்ட் அவே. ஸோ அவருக்காக எல்லாரும் எழுந்து ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ப்ளீஸ். ஸோ எஸ், பனியோட திரைப்படம் தான் நீங்க பாத்தீங்க. பனி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸா வெளியில வந்தீங்க. லாட் ஆஃப் யூ செட் தி மூவி இஸ் ரியலி குட். அப்படியே ஒரு த்ரில்லர் வந்து சீட் எட்ஜ்ல நம்ம வச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேப்டிவேட்டிங் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஹாப்பி டு ஹியர் சச் குட் ரிவ்யூஸ். தமிழ் சினிமால இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, irrespective of the language, நம்ம வந்து அந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருந்தது, கனெக்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னா we enjoy the film, we celebrate the film. So I am very happy that பனி அந்த மாதிரி ஒரு படமா எடுக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கே படத்துடைய டீம் அவங்க எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். முதல்ல வந்து ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய ரைட்டர், டைரக்டர் அண்ட் கதாநாயகர். ஆக்டர் சாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் ஜூனிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் அபிநயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் அபயா ஹிரமாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் ரஞ்சித் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ். ஸோ பனி திரைப்படம் வந்து மலையாளத்துல 5 weeks தியேட்டர்ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். ஸோ அது வந்து டிசைடட் இது தமிழ்ல கொண்டு போய் தமிழ் டப்பிங்ல மக்கள் கிட்ட சேர்த்தா இன்னும் ஒரு வைடர் ஆடியன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல தேவ் கம் ஹியர். அண்ட் இந்த படத்தை வந்து ஸ்ரீ கோகுல மூவிஸ் அவங்க தான் இங்க வந்து ப்ரொடியூசிங் த ஃபிலிம் ஹியர், டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் ஹியர். ஆல்ரெடி ஜவான், அதுக்கப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் அதை வந்து அவங்க தான் பண்ணாங்க, இங்க தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ணது அவங்க தான். ஸோ இது ஹோப்ஃபுல்லி தேர்ட் சக்சஸ்ஃபுல் ஃபில்ம் இன் தமிழ் அப்படின்னு நம்புவோம். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக we have the team. முதல்ல வந்து படத்துடைய ஒன் முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கு ரஞ்சித் வேலாயுதம் அவர்களே அன்போடு வேலை கிடைக்கும். சார் ப்ளீஸ் பிகின். வணக்கம், என்னோட பேரு ரஞ்சித் வேலாயுதன். நான் தமிழ்ல வந்து முதல்ல பண்ண படம் வந்து கௌதம் சாரோட விண்ணை தாண்டி வருவாயா. அதுல ஜெரின்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பட் ஓகே, ஹியர் வி ஆர் ஃபார் பனி. அஃப்கோர்ஸ் ஜோஜு ஜோர்ஜ் இவ்வளோ பெரிய ஆக்டர் நவ் இன் மலையாளம். அவரோட முதல் படம் டைரக்ஷன், அதுல ஒரு பார்ட் ஐ பிளேட் எ கமிஷனர் அண்ட் தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதில்ல. ஸோ படம் பார்த்துருக்கு நீங்க எல்லாம். So genuinely, like, it's a good movie because in Kerala also it's almost 4 weeks running, super hit now. So okay, please support us. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற படம். So we need all your support. Thank you very much. ஏதாவது கேள்வி கேட்டா okay, we can. You can ask something, no? Okay, fine. Thank you very much. Yeah, after that then. Okay. Thank you. Thanks. Thank you so much, sir. அடுத்தபடியாக ஆக்ட்ரஸ் அபயா ஹிரமாய் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். Good evening, everyone. And such a pleasure to be here in Chennai for a Pani movie. Pani is all about Joju George and team. And in the interval, everyone came and said like the movie is good and we are doing good, and it's new for us because we were in Kerala playing it for 4 weeks. We are getting good response. We didn't expect. Yes, that's the thing. We didn't expect. We are like, yeah, it will be good. Yes, that's the way we expected. But when we came out for the interval, everyone came and said it's so good. So it's so happy for us as a team, as Pani coming on theaters on November 22. So please watch. Please tell everyone it's coming on November 22nd. So thank you for this role, Juju, and thank you for coming. Thanks. Thank you so much, ma'am. So அடுத்தபடியாக
ஜூனியர் அவர்கள் ஒரு கதையில எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ இருந்தாலும் ஈக்குவலண்டான வில்லன் இல்லை அப்படின்னா ஐ திங்க் தட் வில் நாட் சப்போர்ட் த ஸ்டோரி. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி 2 வில்லன்ஸ் இருக்காங்க. தட் அந்த வில்லன் ரோல்ஸை பிளே பண்ணிட்டு ஜூனியர் அண்ட் சாகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதை கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் த பிரஸ் இட் செல்ஃப் ஹஸ் செட். ஸோ ஜூனியர் ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஜுனைஸ் அல்ல ஜுனைஸ். ஓகே, എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും, പക്ഷെ പേസക്കൂടെ കൊഞ്ചം ബുദ്ധിമുട്ട് ഇருக்கு. സോ പണി ഈസ് മൈ ഡെബ്യൂ മൂവി. അപ്പോ കേരളയിൽ ഇപ്പോഴും 5th വീക്കിലും സൂപ്പർ ഹിറ്റ് ഓടിക്കൊണ്ടിരിക്കും. യെസ്റ്റർഡേ ഓൾസോ പണി വന്ന് കേരളയിലു ഹൗസ്ഫുൾ ഷോസ് ഇപ്പോഴും நிறைய இருக்கு. அப்போ நான் எந்தளவு പറയുന്നത് എനിക്കെന്നെ മനസ്സിലാവില്ല. അപ്പോ ജോയിച്ച താങ്ക് യു. എല്ലാവരും 22-ാം തീയതി പണി പോയിട്ട് തിയേറ്ററിൽ വാച്ച് ചെയ്യുക. താങ്ക് യു ഓൾ. ஐ திங்க் நீங்க எல்லாம் பேசணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். யுவர் ஃபிலிம்ஸ் இட் செல்ஃப் ஸ்போக். அது எங்களுக்கு எல்லாரும் கன்வே பண்ணிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ அடுத்தபடியாக we have சாகர், another interesting character play பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் over to you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டீம் எல்லாரும். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முடிச்ச போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோஜி சாரோட சினிமா நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கேரளாவில் இந்த 4th வீக் ஃபுல்லா சக்சஸ் ஆகி போட்டு இருக்கு. இங்கேயும் எங்களோட ட்ரூ லவ் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்கு, പക്ഷെ இவ்வளவு கம்மி பண்ணதுக்கு எனக்கு நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Okay. So now we have actress Abhinaya. For her, we'll have the translator to speak instead of her. Yes. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சொன்ன மாதிரி ஜோஜோ சாரோட முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி. நான் ஜோஜோ சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க, இந்த பெக்குலர் கேரக்டருக்காக. ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. நிறைய பேசணும்னு இருக்கு, ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்றேன். இப்ப ஜோஜோ சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஜோஜோ சார், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷமா ஆசை அவரை மீட் பண்ணணும்னு. ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணல டைம்ல வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜு சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் சஃபர், சந்தீப், ஜெயன், ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்தே சொல்லணும். அவர் தான் எனக்கு வந்து மலையாளம் தெரியாது. ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ், இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கேரளால வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோட பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க இதை நீ கண்டிப்பா பண்ணணும், ஏன்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படிதான் நான் இந்த மூவிக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னார் இந்த கண்டிப்பா இந்த மூவி பண்ணணும்னு. ஸோ இது வந்து நான் இப்ப நீங்க ப்ரிவியூ பார்த்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் எல்லார்கிட்டயும் சொல்லணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்ல, இது வந்து என்னோட 5th மலையாளம் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பா மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you so much, ma'am. Thank you. So yes, அடுத்தபடியாக we have ஜோஜோ ஜார்ஜ் அவர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள்ல we've seen him, we enjoyed his acting. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவருடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் மூவி, டிரெக்டரா அறிமுகமான முதல் படத்துலயே இவ்வளவு ஒரு சூப்பரான ஒர்க் கொடுத்திருக்காரு அப்படின்ற வேர்ட்ஸ் தான் நம்ம எல்லாருடைய மவுத்ல இருந்து வருது. So very happy for you, sir. Thank you so much for this brilliance in your direction as well as acting. Please வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாரு இல்ல, இப்படிதானே? அது நம்பி வந்திருக்கு.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தமிழ்ல. இப்போ டைரக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லா இருக்கும், நல்லபடியா வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ எப்படி இருக்கு நீங்க பார்த்துட்டு? தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும், ஆனா நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்கு, எப்படி எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுமோன்னு ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஆனா நான் அங்க பேக்ல இருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடைச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 2 இயரா ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டு, ஆனா அது பெரிய டிலே ஆகி போச்சு. 2 இயரா அவன் ஒரிக்கல் கூட நினைக்கல. ஆனா அது அங்க மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு, ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு, இப்பவுமே நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த படமா அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணிருக்கு. அதான் இதோட ரிசல்ட். என்னோட டீம் எல்லாருமே அங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனா அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இங்க இருக்கிறவரும் இங்க வராதவருங்க இருக்கு, எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ்ல இருந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதுல ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காம அந்த படம் பார்த்து பிடிச்சு அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கதான் நான் இருந்தாரு, தக் லைஃப் ஷூட்டிங் இங்க போயிட்டு இருக்கும்போது இங்கதான் இருந்தாரு. இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்திக் தான் பவுஸ் போட்ட இந்த படம் சூப்பரா வந்திருந்தது. அவரு கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமா இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போறதுன்னு தெரியாது இருந்தேன். ஆனா அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்க பார்த்த எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்றது, நாங்க இந்த சினிமா தான் லைஃப், வேற எதுவுமே பத்தியும் யோசிக்கல. இப்போ இது மக்கள் பார்த்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க. வேற என்ன கேள்வி கேட்டா நான் சொல்லலாம். கூக்குறது. தேங்க்யூ. இல்ல சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சிலர் ஒரு குரூப் போட்டோக்காக எழுந்துடலாம், ஒரு குரூப் பிக்சருக்காக எல்லாம் எழுந்துக்கலாம் சார். எல்லாருக்கிட்டையும் நாங்க ஒரு நிமிஷம், இந்த ஹால்ல இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனா நாங்க பிளான் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை. யார் கூட ஒரு போஸ்டர் கூட வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கு கம்பல் பண்ணல. அப்போ உங்களை நீங்க உங்களால் முடிஞ்ச விதி சப்போர்ட் பண்ணிடணும். அதுதான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. பண்ணுவல. தேங்க்ஸ். தேங்க்யூ. எஸ், ஒரு பிக்சர், ஒரு குரூப் பிக்சருக்காக வில் ஸ்டாண்ட். எஸ். Photographers, are we done? Yes. பின்னாடி வீடியோக்கு நோக்கணும் ப்ளீஸ். ஃப்ரண்ட்ல போட்டோகிராஃபர்ஸ் உட்காரணும், ரிப்போர்ட்டர்ஸ் உட்காரணும் ப்ளீஸ். எஸ், வீடியோ ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பனி டீமுக்கும்.
பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி.